மறுபுறம் புவனாவை பார்த்து சந்தேகத்தில் மூழ்கியிருந்த சொக்கலிங்கமும் லிங்கேஸ்வரனும் நேராக அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்குள் நுழைந்தார்கள். அவர்களது கையில் இருந்தது அல்லியின் புகைப்படம். அந்த புகைப்படத்தை கம்ப்யூட்டர் முன் அமர்ந்திருந்த இளைஞனிடம் கொடுத்த சொக்கலிங்கம், தம்பி, இந்த பொண்ணோட கலரை கொஞ்சம் கருப்பா மாத்து என்றான். அவனோ புரியாமல் பார்த்தான். சார், நான் சொல்கிற மாதிரி செய் என்று எரிச்சலாக கூறிய சொக்கலிங்கம் திரையை பார்த்தபடி ஒவ்வொரு கட்டளையாக சொல்ல ஆரம்பித்தான். முதல்ல இந்த வெள்ளை கலரை கொஞ்சம் குறை, அப்புறம் கன்னத்தில் கொஞ்சம் மேக்கப் போட்ட மாதிரி மாற்று, முகத்தோட பளபளப்பு குறையட்டும், புருவத்தை கொஞ்சம் தடிமனாக மாற்று, முடி ஸ்டைலை கொஞ்சம் மாற்று என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். லிங்கேஸ்வரன் கூட அருகில் நின்று, ஆமாம், அந்த மூக்கு பக்கத்தை கொஞ்சம் ஷேட் போடு, கண்களை மட்டும் மாற்றாத என்று சேர்த்து கூறினான். அவர்களது அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அந்த இளைஞன் புகைப்படத்தை மெதுமெதுவாக மாற்றிக்கொண்டே சென்றான். சில நிமிடங்கள் கழித்து திரையில் இருந்த முகம் மாறியிருந்தது. ஆனால் முற்றிலும் மாறவில்லை. அது வேறொருவரின் முகமாகவும் இல்லை. அன்றைய தினம் உணவகத்தில் ஆகாஷ் அருகில் நின்றிருந்த அந்த பெண்ணின் முகமாகவே மாறியிருந்தது. ஒரு நொடி அறை முழுவதும் அமைதியாகிவிட்டது. சொக்கலிங்கத்தின் கண்கள் விரிந்தன. லிங்கேஸ்வரனோ வாயை திறந்து பார்த்தான். அடுத்த நொடி சொக்கலிங்கம் மேசையை ஓங்கி அடித்தான். டேய், நான் அப்பவே சொன்னேன்ல, அவ அல்லியே தாண்டா, பாத்தியா பாத்தியா, நம்மளை ஏமாத்துறதுக்காக ஏதோ தந்திரம் பண்ணியிருக்கா என்று ஆவேசமாக கத்தினான் அவன். லிங்கேஸ்வரனும் அதிர்ச்சியில் திரையை பார்த்து கொண்டிருந்தான். இத்தனை காலமாக நம்ம தேடிட்டு இருக்கோம், போஸ்டர் ஒட்டணும், ஆட்களை அனுப்பணும், யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் அவன் நம்ம கண்ணு முன்னாடியே நடமாடிட்டு இருந்திருக்கா என்றான் கோபமாக. சொக்கலிங்கத்தின் முகம் கோபத்தில் சிவந்து போனது. அவள் சாதாரண பொண்ணு இல்லைன்னு நான் அப்போவே சொன்னேன். நம்மளை முட்டாளாக்கிட்டா. இத்தனை நாளும் நம்மளோட ஆட்கள் கண்ணில் மண்ணை தூவிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கா. ஆனால் இனிமே முடியாது என்று பற்களை கடித்தான் அவன். அவளை விட்டக்கூடாது. அந்த வார்த்தைகள் மெதுவாக வந்தாலும் அதிலிருந்த விஷம் கொடூரமாக இருந்தது. லிங்கேஸ்வரனோ சிந்தனையாக, சரி, இப்போ அவளை கண்டுபிடிக்கிறது எப்படி என்று கேட்டான். சொக்கலிங்கம் சிரித்தான். அது வெற்றியின் சிரிப்பு அல்ல, வேட்டைக்காரன் இரையை கண்டுபிடித்த சிரிப்பு. இப்போதான் அவளோட அடையாளம் தெரிஞ்சிருக்குல்ல, இந்த ஊரில் இருக்கான்னு தெரிஞ்சாச்சு. இந்த ஊர் முழுக்க சல்லடை போட்டு தேடுவோம். அவள் எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது என்றான் கோபமாக. பிறகு திடீரென்று அவனுக்கு ஏதோ நினைவு வந்தது. அவ கூட நின்னவனை பாத்தியா என்று கேட்டான் அவன். ஆமாம், ஏதோ டாக்டர் மாதிரி இருந்தான் என்றான் லிங்கேஸ்வரன். உடனே சொக்கலிங்கம் கண்ணில் ஒரு மின்னல் தோன்றியது. அதுதான் க்ளூ. இந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் விசாரிப்போம். அந்த டாக்டரை கண்டுபிடிச்சா அவ தானா வந்து நம்மக்கிட்ட மாட்டிக்குவா என்றான் அவன். லிங்கேஸ்வரனோ தலையை அசைத்தான். இருவரும் அங்கேயே அடுத்த சில மணி நேரங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் வேட்டையாட நினைப்பது பழைய அல்லி அல்ல, இப்போது அவள் தனியாக ஓடிக்கொண்டிருக்கும் பெண்ணும் அல்ல. அவளுக்காக உயிரையே கொடுக்க தயங்காத ஒருவன் இப்போது அவள் அருகில் இருந்தான். ஆனால் அந்த உண்மை தெரிந்திருந்தாலும் கூட சொக்கலிங்கமும் பின்வாங்கும் மனிதன் இல்லை. அவனது கண்களில் எரிந்தது பழி வாங்கும் வெறி. இந்த தடவை அவ தப்பிக்க மாட்டா என்று பற்களை கடித்து கொண்டவன், எவ்வளவு நாள் நம்மளை அலைய விட்டாலோ அதுக்கு கணக்கு கேட்காம விடமாட்டேன் என்றான் அவன். அவன் சிரித்தான். அந்த சிரிப்பில் மனிதத்தன்மை இல்லை. அந்த நேரத்தில் அவர்கள் தேடிக்கொண்டிருந்த அல்லியோ தன்னை நோக்கி மரணம் போல நெருங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஆபத்தை அறியாமல் ஆகாஷின் காதலுக்குள் நிம்மதியாக சாய்ந்து கொண்டிருந்தாள். காலம் என்பது சில நேரங்களில் ஓடுவது போலவும் சில நேரங்களில் பறப்பது போலவும் இருக்கும். புவனாவுக்கும் ஆகாஷுக்கும் அந்த 2 மாதங்கள் அப்படித்தான் கடந்திருந்தது. ஒருவரை ஒருவர் சுற்றியே அவர்களின் உலகம் சுழன்று கொண்டிருந்தது. காலை விழிக்கும் நொடி முதல் இரவு உறங்கும் நேரம் வரை அவர்களுக்குள் சிறு சிறு சண்டைகள், குறும்புகள், காதல், கவலை, அக்கறை
என்று வாழ்க்கை முழுவதும் நிறைந்திருந்தது. ஆனால் அந்த சந்தோஷத்தின் நடுவிலும் ஒரு விஷயம் மட்டும் புவனாவின் இதயத்தை தினமும் கிழித்து கொண்டே இருந்தது. அது உண்மை. அவள் மறைத்து கொண்டிருந்த அந்த ஒரே ஒரு உண்மை. ஒவ்வொரு முறையும் அன்பு செல்வனை பார்க்கும்போதும், மாமா இன்னைக்காவது சொல்லிடுங்க என்று கெஞ்சுவாள். அவரும், சொல்கிறம்மா, இன்னும் கொஞ்ச நாள் என்று கூறுவார். ஆனால் அவர் சொல்ல முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துவிடும். சில நேரங்களில் ஆகாஷின் கோபம், சில நேரங்களில் மருத்துவமனை பிரச்சனை, சில நேரங்களில் கலாவதி, சில நேரங்களில் விதியே பிரச்சனையாக வந்துவிடும். இப்படி ஏதோ ஒன்று வந்து உண்மையை மீண்டும் மீண்டும் தள்ளி வைத்து கொண்டே இருந்தது. அந்த நாளும் அப்படித்தான். ஆகாஷும் புவனாவும் வழக்கம் போல அன்பு செல்வனை பார்க்க மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். அன்பு செல்வனின் உடல்நிலை இப்போது ஓரளவிற்கு சீராக இருந்தது. அறைக்குள் நுழைந்ததும் ஆகாஷ் வழக்கம் போல தந்தையிடம் பேசிக்கொண்டிருந்தான். புவனாவோ அருகில் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அப்போது அன்பு செல்வன் திடீரென்று படுக்கையின் அருகில் இருந்த ஒரு காகிதத்தை எடுத்தார். அதை பார்த்ததும் புவனாவின் இதயமோ காரணமே இல்லாமல் படபடக்க ஆரம்பித்தது. ஆகாஷ் என்று அவர் மெதுவாக அழைத்தார். என்னப்பா? இந்த ரூமில் நேற்று ஒரு நோட்டீஸ் கீழே விழுந்து கிடந்துச்சு என்று அந்த காகிதத்தை நீட்டினார் அவர். ஆகாஷ் அதை வாங்கி பார்த்தான். அந்த நொடி அவனது முகம் மாறியது. அது அல்லியை தேடுவதாக வெளியிடப்பட்ட பழைய அறிவிப்பு. அதிலிருந்த புகைப்படத்தை பார்த்த அடுத்த நொடி அவனது விழிகளில் ஏதோ கருமை படர ஆரம்பித்தது. அன்பு செல்வன் அதை கவனித்தும் தைரியமாக பேச முயன்றார். நீ அந்த அல்லியை தேடி எவ்வளவோ தடவை போயிருக்க. அப்பாவா எப்படி இருப்பான்னு தெரியல, இப்போ தெரிஞ்சிடுச்சில்ல. ஒரு தடவை தேடி கண்டுபிடிச்சி என்ன நடந்துச்சுன்னு கேட்டா. அவர் முழுவதுமாக சொல்லி முடிப்பதற்குள் ஆகாஷின் முகம் இருண்டு விட்டது. அவன் மெதுவாக எழுந்து நின்றான். புவனாவின் உடல் நடுங்கியது. ஏனெனில் அவள் அந்த முகத்தை ஏற்கனவே பார்த்திருக்கிறாள். அது கோபம் அல்ல, அது வெறுப்பு. அது பழைய காயங்கள் மீண்டும் திறக்கும்போது வரும் வேதனை. என்னது? மெதுவாக கேட்டான். அவன் குரல் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் புயல் இருந்தது. அல்லிய நான் தேடணுமா? அவளை காப்பாற்றி அவங்க கிட்ட ஒப்படைக்கணுமா? அன்பு செல்வன் பதறினார். ஆகாஷ். ஆனால் அவன் கேட்கவில்லை. இனிமே என் வாழ்க்கையில் அந்த பேரையே கேட்க விரும்பல. அவளை பார்க்க நினச்சப்ப என்னை நாயை விட கேவலமாக துரத்தி அடிச்சா. இப்போ உண்மையை கண்டுபிடிக்கிறதால மட்டும் எதுவும் மாற போகிறதில்ல. அவன் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல சொல்ல புவனாவின் இதயம் நொறுங்கிக் கொண்டே இருந்தது. ஒரு வேளை அவன் என் கையில் சிக்குனா. அவன் தாடை இறுகியது. அன்னைக்கு தான் அவ சந்தோஷமாக வாழ்கிற கடைசி நாள். அந்த வார்த்தை நேராக புவனாவின் நெஞ்சில் வந்து குத்தியது. அன்பு செல்வனோ கலங்கி போனார். ஆகாஷ், அவசரப்படாம. அப்பா என்று அவன் இடைமறித்தான். நான் இப்போ சந்தோஷமாக வாழ்கிறேன். பல வருஷத்துக்கு பிறகு நிம்மதியாக தூங்குறேன். என்னோட வாழ்க்கை திரும்ப கிடச்சிருக்கு. அதை மறுபடியும் கெடுக்க யாரையும் அனுமதிக்க மாட்டேன். அவன் ஒரு நொடி நின்றான். பிறகு மிகவும் மெதுவாக ஆழமாக சொன்னான். அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அந்த அல்லியாக இருந்தாலும் சரி, இனிமே இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாதுங்க. என் நிம்மதியாக வாழ விடுங்க. அந்த வார்த்தைகள் அறை முழுவதும் ஒலித்தன. பிறகு யாருடைய பதிலையும் எதிர்பார்க்காமல் வேக வேகமாக வெளியேறிவிட்டான். அறைக்குள் கனமான அமைதி நிலவியது. அன்பு செல்வனின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. அவர் தன்னையே வெறுத்து கொண்டார். உண்மையை மறைத்த ஒவ்வொரு நாளும் இப்போது விஷமாக மாறிக்கொண்டிருந்தது. புவனாவோ மெதுவாக அவர் அருகில் வந்து அமர்ந்தாள். அவரது கண்ணீரை துடைத்தாள். மாமா என்று அழைத்தாள். அன்பு செல்வனோ அவளை பார்த்தார். நீங்கள் கவலைப்படாதுங்க மாமா என்று சிரிக்க முயன்றாள். ஆனால் அந்த சிரிப்பு உடைந்த கண்ணாடியைப் போல இருந்தது. இனிமே கடைசி வரைக்கும் அவருக்கு உண்மை தெரிய போகிறதே இல்லை. அன்பு செல்வன் அதிர்ச்சி அடைந்தார். என்னம்மா சொல்கிற? புவனாவோ ஆழமாக மூச்சை இழுத்தாள். அவளது கண்கள் கலங்கியது. அம்மாவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம் இருக்குது, அதை காப்பாற்றணும் தான். ஆனால் அதுக்காக ஆகாஷோட வாழ்க்கையை இழக்க முடியாது. அவளது குரல் நடுங்கியது. அன்பு செல்வனோ எதுவும் புரியாமல் பார்த்தார். புவனா தலையை குனிந்தாள். நான் முடிவு பண்ணிட்டேன் மாமா. மறுபடியும் அல்லியா வாழ்கிறத விட ஆகாஷோட மனைவியாக வாழ்கிறது தான் எனக்கு முக்கியம். அவர் இன்னும் புரியாமல் இருந்தார். அப்போது புவனா கண்ணீரோடு சொன்னாள். ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் மாமா.
அன்பு செல்வன் திடுக்கிட்டார். என்ன ட்ரீட்மெண்ட்மா? என்னோட அழகை மொத்தமாக அழிச்சிடுற ட்ரீட்மெண்ட். அவளது உதடுகள் நடுங்கியது. அந்த நொடி அன்பு செல்வனின் இதயம் நின்றது போல இருந்தது. அல்லி, என்னம்மா பேசுகிற? அவர் கத்தி விட்டார். ஆனால் புவனா சிரித்தாள் கண்ணீரோடு. அழகு எப்போவுமே எனக்கு ஆபத்து தான் மாமா. அந்த அழகுனால தான் என் குடும்பம் அழிஞ்சுது. இந்த அழகுனால தான் நான் ஓடி ஒளிஞ்சேன். இந்த அழகுனால தான் இன்னைக்கும் பயந்து வாழ்கிறேன். அவள் கண்களை மூடிக்கொண்டாள். எனக்கு இந்த அழகு வேண்டாம் மாமா, ஆகாஷ் மட்டும் போதும். அன்பு செல்வனோ வாயடைத்து போனார். அவருக்கு அந்த நொடி புரிந்தது, இந்த பெண் காதலிக்கவில்லை, தன்னையே தியாகம் செய்யும் அளவுக்கு நேசிக்கிறாள் என்று. அதுதான் அவரை இன்னும் அதிகமாக குற்ற உணர்ச்சிக்குள் தள்ளியது. ஒரு பக்கம் மகன், மற்றொரு பக்கம் மருமகள். இருவருடைய வாழ்க்கையும் தனது கைகளில் சிக்கி தவிப்பது போல தோன்றியது. புவனாவோ மெதுவாக எழுந்தாள். நீங்கள் கவலைப்படாதுங்க மாமா என்று சொல்லிவிட்டு திரும்பினாள். ஆனால் கதவை அடையும் முன் அவளது கண்களில் இருந்து விழுந்த ஒரு கண்ணீர் துளி தரையில் விழுந்தது. அந்த கண்ணீர் ஒரு பெண் தன் காதலுக்காக தன்னையே இழக்க தயாராகிவிட்டாள் என்பதற்கான சாட்சியாக இருந்தது. ஆபத்து அல்லியை நெருங்குமா, அல்லது அதற்கு முன் அவள் தன் அழகை இழக்கப் போகிறாளா? ஸ்டோரியோட இந்த பகுதியை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியோட அடுத்த பாகத்துக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.